விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து சில நேரங்களில் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 5ஆம் அதிபதி குருவும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஃபண்டு, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 4ஆம் அதிபதியான சனி 5இல் இருக்கும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருங்க. பழைய சொத்துக்கள் இருந்தால் அதுவும் விற்றுட்டு புதுசு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். சில நேரம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும்னு பார்த்தா விட்றானுங்களா அடிக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறையா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து ஒரு ஆட்சி பலத்தோட 8லேயே இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏதாச்சும் வந்து சின்ன பிள்ளைங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நம்ம பாட்டு யதார்த்தமாக பேச போய் அதை தவறுதலாக போர்ட்ரேட் பண்ணிடுவானுங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6இல் இருக்கும்போது தொழில் போட்டிகள் இருக்கும். கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 8இல் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேராசைப்படாமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா மற்றவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டானுங்க, அவன் இப்படி இருக்கான், நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேராசைப்பட்டிங்கன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.